உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா உன் மாமா பொண்ணு உன்கிட்ட ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்கா? அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? டேய், அவளும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம்டா. அந்த உரிமையில அவ பேசுறா. அவ பேசுறதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காதடா. ஏண்டா எக்ஸாமுக்கு வரல, காலேஜ்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க தெரியுமா? நீ எங்க இருக்க, என்ன பண்ற, யாருக்கும் எதுவுமே தெரியல. ஏதோ ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்ன, என்ன பிளான்ல தான் இருக்க? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் எக்ஸாமுக்கு வர முடியல. அடுத்த செமஸ்டர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றதை பத்தி யோசிக்கணும். வேற ஐடியாவே இல்லை. கவின், அஞ்சலி காலேஜ்ல எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. அவ போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னா, மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறியா? ரொம்ப ஃபீல் பண்ணா தெரியுமா? விட்ரா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஏய், என்னடா இப்படி சொல்ற? நீயும் அஞ்சலியும் எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை போன் அட்டன் பண்ணி பேசுறதுல என்னடா இருக்கு? இனி அவகிட்ட பேசி என்னடா ஆக போகுது? இனிமே அதை பத்தி பேசாத, விடு. எப்படி இருக்கு? ஓகே ஓகே. டேய், அஞ்சலியை சுத்தமா மறந்துட்டியாடா? அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சரி, அதை விடு. கடையோட இன்டீரியர் ரொம்பவே நல்லா இருக்குடா. செலக்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சா? லொகேஷன் இங்க தானே காட்டுது. ஜெகன், நீ அனுப்புன போலீஸ்காரங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லனா அங்க போய் சொதப்பிட்டு வருவாங்களா? ஸ்வீட்டி, நீ நம்ம ஆளுங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்க போய் மிரட்டல மொத்த குடும்பமும் அப்படி கதறிடும். அவங்களே தியாவை கொண்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஏமா, இங்க துளசி யாரு? சார், துளசி இவதான், என்னோட பொண்ணுதான். என்ன சார் விஷயம்? குழந்தை எங்க? குழந்தை இருக்காளே, கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க சார். என்ன சார் பிரச்சனை? வெளியில போயிருக்காளா? வெளியில போயிருக்காளா இல்ல தொலைச்சிட்டீங்களா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வெளியில தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. குழந்தைய காணாமனு குழந்தையோட அத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மோனிகாவா? எங்க குழந்தை? கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். அதான் சார் சொன்னல, குழந்தைய கூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க. வெளியனா எங்க? யார் கூட போயிருக்கா? என்னோட ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்? அது ஹாஸ்பிட்டல் சிட்டி ஆஸ்பத்திரிக்கு. சிட்டி ஹாஸ்பிட்டல் தான். சரி, என் கூட யார் வர்றீங்க? எதுக்கு சார்? எங்க வரணும்? ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க வந்து குழந்தைய காமிங்க. அது ஹாஸ்பிட்டல் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க சார். என்னம்மா மாத்தி மாத்தி பேசுறீங்க? சார், என்ன சார், அது எங்களோட குழந்தை தானே. அதுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை சார். பார்க்கலாம். ஐயோ, ஈவினிங் 5 மணிக்கு வாங்க. குழந்தை இங்கதான் விளையாடிட்டு இருப்பா. பாத்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு போங்க. போங்க சார். பாட்டி சுமார் பேசாத. பாட்டி சார், கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருப்பான். என்ன துளசி இது? மோனிகா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? உட்காரு. என்ன, எதுக்காக இந்த மோனிகா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் முருகா? இந்த வீட்டுக்கு தானே எல்லா பிரச்சனையும் வரணும். சிவராமா, வாண்டேன். கிளம்புறேன்ப்பா. என்னாச்சு? எனக்கு தான் ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்களேப்பா. இன்னையோட என் சர்வீஸ் முடியுதுப்பா.
நான் வரேன் சிவராமா. 30 வருஷமா ஸ்பேனர் பிடிச்ச கை காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சே பழக்கப்படுத்திட்டேன். இனிமே வீட்டில் எப்படி சும்மா இருக்க போறேன்னு தெரியல. ஓ அண்ணே, அழாதண்ணே. அண்ணே அழாதண்ணே. இல்ல சிவராமா, என் பசங்கள பெரியவனாகி வேலைக்கு போயிட்டாங்க. ஆனாலும் என் வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கு காரணம் இந்த வேலையும் சம்பளமும் தான். அது இப்ப இல்லைங்கிறப்ப என்ன ஒரு பூச்சி மாதிரி பார்ப்பாங்கல்ல. இனி வாழ்க்கை எப்படி இருக்க போதும்? எனக்கு வேலை இல்லைன்னா என் பொண்டாட்டிக்கும் வீட்டுல மரியாதை இருக்காதுல்ல. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கௌரவமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப பறி போயிடுச்சு. இதுக்கு மேல நான் இருந்தா என்ன, போனா என்ன? அழாதண்ணே. ஓ அண்ணே. வரேன் சிவராமா, வரேன் வரேன். இங்க வந்திருக்கான். யாரா இவன்? தெரியலையண்ணே. அம்மா, அங்கிள், தியா, ஹேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளையவே தூக்குவீங்க? எது ஓப்புள்ளையா? டேய், நீ என்ன அவளுக்கு அப்பாவா? நீ கேட்டதுக்கு ஆமாண்டா. போடுங்கடா. தியா, அம்மா. நல்லா அடிங்க அங்கிள். அவங்க தான் என்ன கிட்னாப் பண்ணது. வா தியா, போலாம். ஹாய் செல்லக்குட்டி, வாங்க 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 வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.